சிட்னியிலே இப்பொழுது டியூங்காபி என்கின்ற நகரத்திலே சிறப்பான முறையிலே தமிழ் புத்தாண்டு 2026 நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. டியூங்காபி என்பது ஆஸ்திரேலியாவிலே தமிழ் மக்கள் அதிகம் இருக்கின்ற ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்திலே கடந்த ஆண்டு கடும் மழையிலும் 3000க்கும் மேற்பட்ட எமது உறவுகள் வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார்கள். இந்த ஆண்டு அற்புதமான ஒரு காலநிலையிலே மீண்டும் ஒரு பெருமெடுப்பிலான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த விளம்பர பதாகைகள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது வணிகர்களுடைய விளம்பர பதாகைகள் மட்டுமல்ல, சிட்னியிலே இனிமேல் நடைபெறப் போகின்ற நிகழ்வுகள் சார்ந்தும் இந்த பதாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த டியூங்காபி புத்தாண்டு நிகழ்வுக்கு வர இருக்கின்ற நண்பர்களே, இதற்கு அருகாமையிலே நீங்கள் வாகன தரிப்பிடம் என்பது மிக மிக கஷ்டமாக இருக்கின்ற சூழலில் போர்டிகோ பிளாசா என்கின்ற அந்த ஷாப்பிங் சென்டரிலே நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிடத்துக்குள் இந்த இடத்திற்கு வந்து விடலாம். இங்கே பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான அரங்க அமைப்போடு பல வணிக வளாகங்களும் தங்களுடைய கடைகளை அமைத்திருக்கின்றார்கள். உணவுக் கடைகள், நகைக்கடைகள், இனிப்பு மற்றும் பல்சுவை அம்சங்கள் தாங்கிய கடைகள் என்று இந்த கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே பாருங்கள், இந்த கடை வந்து டியூங்காபி புச்சர், அதாவது மாமிச உணவுகளை விற்கின்ற கடை. அவர்கள் இப்பொழுது பாபக்யூ போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், அடுத்ததாக நம்ம சர்பத் கடை. உங்களுடைய கடையா? அவங்களுடைய கடையா? அற்புதமா இருக்கு. நீங்க கடை வச்சிருக்கிறீங்களா அல்லது இந்த இதுக்காக போட்டதா? இதுக்காக போட்டுறீங்களா? வணக்கம், எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து இணைந்த கரங்கள் ஒரு அமைப்பு அருமை. அருமையான மாணவர்களை கல்வி உதவிக்காக அற்புதம். கல்வியில மேம்படுத்தணும் என்ற நல்ல நோக்கத்தோட எளிமை ஒழிப்போம் கல்வியை விதைப்போம் என்ற மௌன வாசகத்தை ஏந்தி இந்த பயணம் கடந்த 3 வருடங்களாக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் 150க்கு மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களை அவர் வருட இறுதி வரைக்கும் அவர்களோட பயணம் முடியும் வரைக்கும் பயணிப்பதற்காக நாங்கள் இந்த உதவியை செய்து கொண்டிருக்கோம். இதை விட மேலதிக வகுப்புகள் O-level அடைகிற மாணவர்கள், A-level அடைகிற மாணவர்கள் அவர்களுக்கான படிப்புகளை, அதாவது கல்வியை மேம்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய பொறுப்புகளை சிறந்த முறையில் எடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திற்காகவும் நாங்களே இதை உருவாக்கி இருக்கின்றோம். அற்புதமான ஒரு முயற்சி. அதாவது தன்னலம் கருதாது நீங்கள் மக்களுக்காக செய்கின்ற அரசு சார்பற்ற நிறுவனமே இணைந்த கரங்கள் உறவுகள் அவர்களோட தொடராத அன்பும் அவர்களோட ஆதரவும் தான் நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மாதம் பங்களிப்பு செய்வது மட்டுமின்றி இந்த செயற்பாட்டினையும் முதற்கட்டமாக முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளோம். மிகுந்த நன்றி. மிகுந்த நேர்த்தியோடு இந்த கடையை நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள். இங்கே அவர்கள் சொன்ன அந்த இணைந்த கரகங்கள் என்ற அந்த சமூக அமைப்பையும் பாருங்கள். தங்களுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாது எமது உறவுகளுக்காக இப்படியான ஒரு செயற்திட்டத்திலே அவர்கள் இறங்கி செய்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக இங்கே பாருங்கள், தனிகா ஜுவல்ஸ் என்கின்ற ஒரு நகைக்கடை இருக்கின்றது. அவர்கள் நிறைய சின்ன சின்ன கைவினைப் பொருட்கள் அவற்றையெல்லாம் விற்பனை செய்கின்றார்கள். இது சமீபத்திலே சிட்னியிலே திறக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கடை, அதாவது சிட்னி பழமுதிர்ச்சோலை. இவர்களுடைய சிறப்பு என்னவென்றால், இலங்கையிலிருந்து உணவு நிபுணர்களை வரவழைத்து அவர்களை இந்த நாட்டிலே தரமான ஒரு எமது நாட்டு சுவை கொண்ட பதார்த்தங்களை படைக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த கடை உருவாக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அவர்களுடைய பெரிய கடையை பாருங்கள். இவர்தான் உரிமையாளர். வணக்கம். அற்புதமான அந்த அமைப்போடு அவர்கள் அந்த கடையை உருவாக்கி நடத்தி வருகின்றார்கள். நிறைய உணவு பதார்த்தங்கள் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. பாருங்கள். அடுத்ததாக இந்த கடை கொத்து பாய்ஸ் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி
வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் கடை வச்சிருக்கீங்களா இல்லை இதுக்கா இந்த நிகழ்ச்சிக்கா? அருமை அருமை. உங்களுடைய அந்த கொத்து ரொட்டிக்காக செய்திருக்கிற பதார்த்தங்களை பார்க்கும் பொழுதே சுவையாக இருக்கின்றது. நன்றி நன்றி நன்றி. இப்போ பாருங்கள் கொத்து ரொட்டி போட போகிறார். அருமை. இந்த சுவையோடு நாங்கள் இப்பொழுது அடுத்ததாக வாயா கேட்டரிங். வணக்கம் ரவி. வணக்கம் ஐயா. நீங்கள் உங்களுடைய கேட்டரிங் சார்பிலே இந்த கடை வச்சுருக்கீங்க அப்படியா? அருமை. நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு சமையல் நிபுணர். உங்களுடைய கைவண்ணத்தையும் மக்கள் இன்று பார்க்க போகின்றார்கள். நன்றி. என்னென்ன சாப்பாடு வச்சுருக்கீங்க? அப்பம் இருக்கு, கொத்து ரொட்டி. அருமை. நன்றி நன்றி. இவர்கள் ஒரு பல ரசக்கடை மற்றும் பல வகைகளை விற்பனை செய்கின்றார்கள். பாருங்கள். அடுத்ததாக சிப்ஸ் ஆன் ஸ்டிக். எங்களுடைய சிறுவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் மற்றும் இந்த கரும்பு ஜூஸ் இவற்றையெல்லாம் பிடிப்பதென்றால் மிகவும் பிடிக்கும். அந்த வகையிலே அவர்களுக்காகவும் ஒரு கடை இருக்கிறது. இது மே மாதம் நடைபெற போகிற நிகழ்ச்சிக்கான ஒரு விளம்பர பதாகை. ஃப்ரீ ஃபுட்ஸ் சிட்னி என்று ஒரு அமைப்பு. இவர்கள் சிட்னி பீட்ஸ். சிட்னி பீட்ஸ். அற்புதம். சொல்லுங்க. சிட்னி பீட்ஸ். இது நீங்கள் தனியாக கடை வச்சிருக்கீங்களா அல்லது இதுக்காக கொண்டு வந்திருக்கீங்களா? No, here only we are doing, sir. Oh, that's good. And we are bringing Vidya Walks, that Roman nice. fusion singer. ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ தேங்க்யூ. Thank you. இங்கே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த மெனுவை பாருங்கள். எல்லா விதமான உணவுகளையும் வைத்து விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக இவர்கள் வந்து எங்களுடைய இலங்கை பலகாரங்கள் இவற்றை நீங்கள் கடந்த ஆண்டும் வைத்திருந்தீங்கள் இல்லையா? அற்புதமான பலகாரங்கள் பாருங்கள். இதெல்லாம் ஆஸ்திரேலியாவிலே நாங்கள் பார்த்துடாத இலங்கையிலே சுவைத்த பலகாரங்கள் பல வைத்திருக்கிறார்கள். மாசி துண்டு இதெல்லாமே நீங்கள் உங்களுடைய ஓன் பேக்கிங். அருமை அருமை. நன்றி. அது எத்தனை வருடமாக நீங்கள் இது நடத்துகிறீர்கள்? 5 வருஷமா? 5 வருஷம். அருமை அருமை. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக எக்ஸ்ட்ரீம் பவுண்ட் புரோக்கர்ஸ் என்கின்ற அமைப்பு. இங்கே 2 கடை இருக்கிறது, அவர்களை காணவில்லை. அடுத்ததாக சங்கி கிச்சன். அவர்கள் சர்பத் மற்றும் ஒரு லெமன் ஜூஸ் இவற்றையெல்லாம் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அடுத்து வணக்கம் ஹோப்பர் கிங்ஸ். ரதன். வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கும். நீங்கள் அப்படி இருக்கீர்கள். அற்புதமான இந்த அப்பம் எல்லாம் நடக்குது, தயாராக இருக்குது. இந்த கறியை பார்க்கும் பொழுதே பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்குது. எனவே பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே ஓடி வாருங்கள். மதிய உணவு தயாராகிவிட்டது. நீங்கள் இதுக்காகவே கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை கடை வச்சிருக்கீங்களா? கேட்டரிங் மட்டும் செய்யுங்க. அட்டவாசம். எனவே பிறந்த நாள், திருமண நாள் நிகழ்வுகள், குடும்ப நிகழ்வுகளுக்கெல்லாம் இவர்களை ஞாபகப்படுத்தி வையுங்கள். இந்த அவருடைய டெலிஃபோன் நம்பரையும் இங்கே வைத்திருக்கிறோம் பாருங்கள். நன்றி 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 நன்றி. அடுத்ததாக ஃப்ரெஷ் ஜூஸ். இங்கே பாருங்கள் எல்லா விதமான ஜூஸையும் வைத்து விற்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்துருக்கேன். அருமை அருமை. மதுரை ஸ்ட்ரீட் ஃபுட். இவர்கள் டியூங்காபிலே ஒரு கடை வைத்திருக்கிறார்கள். மதுரைக்காரர்களே இங்கே பாருங்கள். மதுரை என்ற பெயரில் அவர்கள் மதுரைக்கு தனித்துவமான சீரக சம்பா மட்டன் பிரியாணி, பாஸ்மதி சிக்கன் பிரியாணி மற்றும் மதுரை ஃபில்டர் காஃபி எல்லாம் வைத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருடமாக நம்முடைய கடை தொடங்கி இல்லையா? ஒரு வருடம். ஆனால் மக்கள் மத்தியிலே பிரபலமான ஒரு கடையாக இருக்கிறது. ஆமாம். சூப்பர் சூப்பர். அருமை அருமை. தொடர்ந்து உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக நடைபெற வாழ்த்துகின்றோம். நன்றி நன்றி. அடுத்ததாக இங்கே பாருங்கள் மூவி நாஷ் கேட்டரர்ஸ். இவர்களும் அப்பம் மற்றும் வேறு என்ன வைத்திருக்கீங்க? ஃப்ரைட் ரைஸ், கொத்து ரொட்டி. அருமை. எல்லாம் வச்சுருக்கீங்க. நீங்கள் கேட்டரிங் வச்சுருக்கீங்க. அருமை. அவர்களுடைய கடை இங்கே பாருங்கள். இன்னொரு பொட்டேட்டோ சிப்ஸ். சிறுவர்கள் இங்கே தான் அதிகம் இருப்பார்கள். வணக்கம். இங்கே பாருங்கள் இன்னொரு அப்பக்கடை தான் இங்கே இந்த முறை அதிகமாக இருக்கிறது. எக்ஸ்ட்ரீம் எங்களுடைய சூங்காபியிலே பிரபலமான ஒரு கடை. அவர்களுடைய கடை இங்கே வந்திருக்கிறது. அப்பம் வேறு என்ன சாப்பாடு வச்சுருக்கீங்க? அப்பம் மட்டும். அருமை அருமை. விதவிதமான அப்பம். இது இங்கே பாருங்கள் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக
சமோசா மற்றும் பிரியாணி. வணக்கம். சிட்னி லங்கா கேட்டரிங். அருமை அருமை, நன்றி. அடுத்ததாக கம்பஹா ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட். இவர்கள் பாருங்கள் இலங்கையினுடைய தனித்துவமான உணவுப் பொருட்களை எல்லாம் வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான உணவு வகைகள் எல்லாம் இருக்கின்றன. பார்க்கும் பொழுது வாய் ஊறுகின்றது இல்லையா? அடுத்ததாக ராஜ் பவன் அவர்களும் சுவிங்காபியிலே கடை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நிறுவனத்தின் சார்பிலும் இப்பொழுது ஒரு கடையை இங்கே உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த கடை இன்னும் திறக்கவில்லை. இந்த விளம்பரதாரர்களை பார்த்துவிட்டால் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஊடக பங்காளியாக இயங்குகிறார்கள். சுவிங்காபி தமிழ் வணிகர் கழகம், சுவிங்காபி தமிழ் வணிகர் சங்கம் கலையரங்கத்திலே நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்கள் கூடி நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கும் பொழுதே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா? அப்படியாக இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக நிலத்திலிருந்து கூட நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் இப்பொழுது இந்த அரங்கத்தினுடைய பின்பக்கம் போய் மறுபக்கத்தில் இருக்கின்ற கடைகளையும் பார்ப்போம். சுவிங்காபியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்வை பார்க்க வேண்டுமென்றால் நீங்களும் ஓடோடி வாருங்கள். அற்புதமான ஒரு விழா, ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு விழா. அந்த வகையில் இங்கே பாருங்கள், அரங்கத்திலே மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகின்றது. ஆனால் இன்னும் மக்கள் வரலாம் என்ற ரீதியிலே இந்த அரங்கு அமைப்பு இருக்கின்றது. மற்ற பக்கமும் ஒரு பிரம்மாண்டமான கடை தொகுதிகள் இருக்கின்றன. அவர்களையும் பார்த்து விடுவோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று வெறுமனே உணவு கடைகள் மட்டுமல்ல, எல்லா விதமான அமைப்புகளும் இங்கே திரண்டு வந்து தங்களுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அடுத்து பார்ப்போம். அந்த வகையிலே த கிரீன்ஸ், அதாவது பசுமை கட்சி, அவர்களும் ஒரு கூடத்தை அமைத்திருக்கின்றார்கள். அதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றீர்கள். பசுமை கட்சியினுடைய அந்த கூடம் இப்பொழுதுதான் தயாராகின்றது. அடுத்ததாக எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, சிட்னி மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இயங்குகின்ற அவர்களுடைய கூடத்தையும் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். இதை தாண்டி வரும்பொழுது இங்கே பாருங்கள், சிறு சிறு உணவு கடைகள், சூர்யா சூப்பர் மார்க்கெட், அவர்களும் தங்களுடைய கடையை இங்கே வைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக டைனி ஐலாண்ட் என்ற ஒரு கடை இருக்கின்றது பாருங்கள். அவர்கள் தங்களுடைய அற்புதமான ஸ்ரீலங்கன் ட்ரெஸ்ஸஸ், அற்புதமான உடுப்புகள் இங்கே பாருங்கள், எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. அடுத்து பூமாலை மற்றும் பெண்களுக்கான கடை. வணக்கம் வணக்கம். என்னென்ன பெண்களுடைய அணிகலன்கள், ஆண்களுடைய பார்த்தீங்களா, எனக்கு என்னையும் வாங்க சொல்லுகிறார்கள் பாருங்கள். ஆண்களுடைய உடுப்புடவைகள் மற்றும் பெண்களுடைய உடுப்புடவைகளுக்கு தான் எப்பொழுதுமே கூட்டம் இருக்கும். இங்கேயும் அப்படித்தான் இருக்கின்றது பாருங்கள். அடுத்ததாக சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்களை பாருங்கள். இதை பார்த்தாலே எங்களுடைய பிள்ளைகள் ஓடி வருவார்கள். அந்த கடைகள் இருக்கின்றன. அடுத்து இன்னும் ஒரு உடுப்புடவை கடை இங்கே இருக்கிறது பாருங்கள். இதை தாண்டி இவர்கள் எஸ்ஆவி கலெக்ஷன், சுவிங்காபியிலே அவர்களுடைய கடை இருக்கின்றது. அவர்களும் இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை தவிர்த்து எஸ்ஆவி கலெக்ஷனுடைய இன்னும் ஒரு பகுதியை பார்க்கின்றீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்ததாக இது இன்னும் ஒரு பெண்களுக்கான கடை. பெண்களுக்கான கடைகள் தான் கிட்டத்தட்ட ஒரு 20 கடைகள் இருக்கிறது பாருங்கள். இப்படியே தாண்டி போனால் நகைக்கடை இருக்கிறது பாருங்கள். இந்த நகைக்கடையிலே பெண்களுடைய அணிகலன்கள் எல்லாம் விற்பனையிலே வைத்திருக்கிறார்கள். வணக்கம். இங்கே தள்ளி போனால் அனுருத் வர போகிறார். இன்று டிக்கெட் வாங்கினால் $20 ஆஃப் என்று சொல்லியிருக்கிறார்கள். அனுருத்தினுடைய டிக்கெட், அவர்கள் அந்த அனுருத்தினுடைய நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. வணக்கம். இங்கே இந்தியாவிலே இருந்து தெரிவிக்கப்பட்ட, அதாவது இந்த குக்கர் மற்றும் மிக்சி போன்றவற்றையும் கூட விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள். தள்ளி போனால் நொறுக்கு தீனிகள் என்று சொல்லக்கூடிய நொறுக்கு தீனிகளை பாருங்கள், எல்லாம் வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
தள்ளி போனால் மசாலா டீ, சிப்ஸ் எல்லாம் விற்பனையில் இருக்கின்றது. ஸ்ரீ கணேஷ் செலக்ஷன்ஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான பங்குதாரர்கள். அவர்களுடைய விளம்பர பதாகையும் இருக்கின்றது. ராம்ராஜ் வேஷ்டிகள் வந்து உலக பிரபலமானது. அவர் அந்த நிறுவனர் கூட இங்கே வந்திருந்தார் 6 மாதத்துக்கு முன்னர். இங்கே இப்பொழுது நீங்கள் ஒரு கடை வைத்திருக்கீங்க, அப்படியா? ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ தனிப்பட்ட ரீதியில் சிறப்பு கொண்டா உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாமா? அந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ எல்லாம் இருக்கா? ஏன்னா நான் இலங்கைக்கு அல்லது இந்தியாவுக்கு போனால் அதை தான் வாங்குவோம். இப்பொழுது கைவசம் உங்களுடைய இருக்கு. உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் இங்கே வச்சிருக்கீங்களா? போட்டுருங்க, ஒரு கார்டை போடுங்க, நாங்கள் வந்து எடுத்துக்கொள்கிறோம். அருமை. ராம்ராஜ் வேஷ்டிகள், ஷர்ட்ஸ் எல்லாம் விற்பனையில் இருக்கின்றது. இங்கே தள்ளிப்பானர்கள் இதுவும் பெண்களுக்கான கடை. இது ஈஸி சிம், அதாவது மொபைல் சிம். அவர்கள் ஒரு கடை உருவாக்கி இருக்கிறார்கள். இங்காலே பார்த்தீர்கள் என்றால் என்ன இது, இந்த உழவு, அதாவது அதிர்ஷ்ட லாப சீட்டுகள் விற்பனையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எக்ஸ்ட்ரீம் ஜுவல்லரி அவர்களுடைய கடை மற்றும் இன்னும் ஒரு பெண்களுடைய கடை. Australian values are very important in our great multicultural country. But we celebrate the values, you celebrate the values of Anbu, of love, of Karanai, of compassion, of Dharmai, of integrity. These are Australian values that we live and breathe every day, as well as Tamil values. And when I've been participating with the Tamil community in so many events, I've seen a community which very much nurtures its ancient traditions and very much embraces the country of Australia and the Australian values that are so important to all of us. And I want to thank you for that. And I want to say to the elders who are here, who took the decision to leave Sri Lanka, to leave India, to come to Australia, thank you. You did it not for yourselves, you did it for your children and your grandchildren. I want to say to the next generation, the dancers we've seen that have done such a beautiful and wonderful job, thank you for keeping Tamil culture alive, for learning Tamil language, for learning Tamil dance, for learning Tamil tradition from the elders, because that means that the Tamil culture will live on here in Western Sydney. அதாவது சிறுநீரக நோய் எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு விருப்பமான நோய். தமிழர்களை பார்த்தால் அதுக்கு பிடிக்கும். அப்படியான அந்த சிறுநீரக நோய் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு பட்டறையை இங்கே வைத்திருக்கிறார்கள். இங்கே வந்து நீங்கள் ஸ்கிரீனிங் செய்து கொள்ளலாம், ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அப்படியான ஆலோசனைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் போன்றவற்றை எல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள். பாருங்கள். அடுத்ததாக அப்படியே Sujan Savalapuran. It's wonderful to see them here with us today. Thank you for letting us in your special day. நிகழ்ச்சிக்கான பதிவுகளை மேற்கொள்கின்றார்கள். வணக்கம். Thank you very much. இங்கே பார்த்தீர்கள் ஒளி அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். இவர் உங்களுக்கு சிவியிலே பிரபலமான ஒரு நண்பர். வணக்கம். தள்ளி போனால் அப்படியே எமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலேயே கழகம் அறிவிப்பாளர் திருமதி உஷா ஜவஹர் அவர்கள் இருக்கின்றார். வணக்கம். இங்கே ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஊடக பங்காளியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எமது மக்களுடைய அற்புதமான பங்களிப்போடு இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லோருமே பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் ஸ்ரீ. வணக்கம் ஈசன். இப்பொழுது சொல்லுங்கள் ஈசன், எப்படி இருக்கிற இந்த நிகழ்ச்சி? மிகவும் சிறப்பாக இருக்கின்றதுக்கான இந்த டூன்கபி
வாழ் தூங்கவிலே வணிகம் நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் வணிகர்களால் ஒன்று செய்யப்பட்டு இந்த அழகான நிகழ்ச்சியை இங்கே சிறப்பாக செய்து எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். முக்கியமாக இது 2வது வருடம். கடந்த வருடம் பார்த்தீர்கள் சொன்னால் கொட்டு மழையிலும் சிறப்பாக நடந்தது. இந்த முறை இந்த வருட பிறப்பு மிகவும் அழகாக நடைபெறுகின்றது. சுற்றி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எத்தனை எவ்வளவு ஆக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்றது இது ஒரு மிகவும் ஒரு முக்கிய நிகழ்வாகத்தான் இங்கே கருதப்படுகின்றது. இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் உலகம் பூர்வம் இருக்கின்ற இந்த தமிழ் மக்கள் இங்கே வந்து தமது வணிகத்தை இங்கே பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஆஸ்திரேலிய எக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இப்பொழுது ஹியூமேட் அவர்கள் இங்கே உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். Lord Brahma, when he made the world, obviously it was meant to look like this, I think. Definitely. The weather gods are Definitely are. Really good. It's wonderful to be here. Wonderful to celebrate this rich Tamil culture, but it's also Australian. Very Australian. This is the amazing thing about the Tamil community. You know, you've become such an integral part of what it means to be Australian, or it means to be in Western Sydney. So we might be celebrating a Tamil festival as it's celebrated in Chennai, and Tamil Nadu, and Sri Lanka, and so many other places throughout the world where the Tamil diaspora are living today. But also, it's a very Australian thing to do. Right, it's very much a thing that we do in Toongabbie and Girraween and Pendle Hill and all other different places of Sydney, as well as parts of Australia. And that's what's wonderful about it. The fact that I, as an Irish Australian, can celebrate a Tamil festival with all of you is fantastic. And the fact that when we have Irish or French or any other country or migrant group and community that comes here, whether it be Greek or Italian, you can celebrate it too, because we're all Australians together celebrating our multicultural Western Sydney. And that's what's just so wonderful about today. Now, Chris has already dobbed me in. I've already had a hopper with him over there. Got our egg. I just love hoppers. They're my favourite. I see Extremes here as well. The restaurant's Extreme. That's our favourite restaurant in Toongabbie. We go there all the time, me and the kids. The big story is though, my mum is 93 years old. And she'd never had Tamil food before until she came and visited me a couple of years ago. And we went to church at Toongabbie at St Anthony's, and afterwards I said to my mum, who then was about 87, I said, we'll go for Tamil breakfast. We'll go and we'll have a banana leaf breakfast, and she'd never had it before. She loved it. Loves it so much that whenever she visits me, she now demands that we go and we have Tamil breakfast in the morning. So we've done it hundreds of times now over these years. And it just shows, you know, she's a woman that, you know, grew up in an Australia where there was nobody who was Tamil here. It was all Anglo-Celts, no one else, all people from Britain. And so she's learned to embrace what it means to be part of a multicultural Australia. And that's because it's a fantastic thing to have. And I love being part of this community. I love celebrating Tamil culture, heritage and language. And we have things like the Tamil Language School, the Wentworthville. Probably the biggest in New South Wales. Over 800 kids learning Tamil language every weekend. And that's absolutely wonderful. And I just love to celebrate that. But also I love to celebrate with all of you, my community, my friends, my neighbours. So Happy New Year. Well done. Thank you so much. Your support means a lot. I know you mentioned about Hopper. Do you listen to Tamil songs at all? Oh, I do. Actually, I met, I'm sorry I can't remember their names, but there was two Tamil stars who were here last night and performing up at Bowman Hall, right? I met with them on Friday. They came to my office and we talked. They had a good talk about different things, and I'd never heard of playback music before. I didn't know what it meant. So after we met, I went online on YouTube and I watched a few Bollywood clips, right, which was fantastic. So no, I do. I mean, I know in Hollywood, musical is always done by the main actors. Well, it is now. It didn't used to be. Yep. Back in the 1940s and 50s, it was exactly the same, right? Yep. And then people complained so much about it, they stopped doing it, and the actors had to do it themselves. Or the great singers like I met on Friday, they became actors.